இப்போ எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்க்காக நீங்க வெயிட் பண்றீங்க. எக் கலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, நல்ல டாப் குவாலிட்டி எம்ப்ரியோஸ் இருக்கு. பட் ஆனா எப்பவுமே எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்க்காக மெடிசின்ஸ் எடுக்கும்போது யூட்ரஸ்க்குள்ள தண்ணி இருக்குன்னு சொல்றாங்க. எதனால இந்த மாதிரி திருப்பி திருப்பி தண்ணி வந்துட்டே இருக்குன்னு தெரியல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ தண்ணி திருப்பி திருப்பி வர்றதுக்கு முக்கியமா 3 காரணங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு எப்படி பார்ப்போம்? உள்ள இருக்கிற கர்ப்பப்பையோட உள் சுவர லைனிங்ல இருந்து பயாப்சி எடுத்து அதை கல்ச்சர் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுல நம்ம இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து இப்போ டியூப்ஸ், அதாவது கருக்குழாய் வந்து தண்ணியால அடப்புனால தண்ணி உள்ள சேர்ந்து இருக்கு அப்படின்னா அந்த தண்ணி வந்து யூட்ரஸ்குள்ள சொட்டுறனால கூட திருப்பி திருப்பி நம்ம வந்து எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் ப்ரிப்பரேஷன் சைக்கிள்ல தண்ணி நம்மளுக்கு யூட்ரஸ்குள்ள தெரியலாம். மூணாவது வந்து மோர் அன்காமன் காஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு யூட்ரைன் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைப்ராய்டை ரிமூவ் பண்ணியிருக்கீங்க, இல்லை அடினோமயோசிஸை ரிமூவ் பண்ணியிருக்கீங்க, இல்லை முன்னாடி ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் சிசேரியன் செக்ஷன் இருக்குன்னா அந்த ஸ்கார் வந்து டிஃபெக்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுல இருந்துமே தண்ணி வந்து லீக் ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து ரூல் அவுட் பண்ணிக்கணும் பிஃபோர் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர். ஏன்னா நம்ம வந்து எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்க்கறது வந்து இட்ஸ் அ பிக் டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம்.